Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் தம் பிரியாணி, 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ ரைஸ், அப்புறம் சிக்கன் சுக்கா. ரொம்ப ஈஸி, சிம்பிள், 1 ஹவர்க்குள்ளே முடிச்சிடலாம். எப்படி பிளான் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடையில் நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி, 3 பெரிய சைஸ் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். சிக்கன் சுக்கா ட்ரையாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள், உடம்பு ரொம்ப டயர்ட். நேற்று வந்துட்டு 2 முட்டை மிட்டாய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி சிம்பிளாகவும் இருக்கணும், ஹோம்மேடாகவும் இருக்கணும். ஆர்டர் பண்ணுறத விட 1/2 கிலோ சிக்கன் வந்துட்டு ரைஸ்க்கும் 1/4 கிலோ சிக்கன் சுக்காவுக்கும் வாங்கினோம் அப்படின்னா 2 வேளைக்கு தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ ஹோட்டலில் வாங்க வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு சிக்கன் சுக்காவுக்கு ட்ரையாக மசாலா போட்டு ஊற வச்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு மல்லித்தூள், ஜீரகத்தூள், பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு சிக்கனை போட்டு புதினா மல்லி சேர்த்து நல்லா இது பண்ண விட்டுட்டேன். சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஆகணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டைம் தயிர் சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்க்குறப்போ லெமன் சேர்க்க மாட்டேன், லெமன் சேர்க்குற அன்றைக்கி தயிர் சேர்க்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டாக லெமன் சேர்த்தேன், அதனால் இன்றைக்கி தயிர் சேர்க்கறது ஸ்கிப் பண்ணிட்டேன். தயிர் வந்துட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன், சுக்காவுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தயிர் பச்சடி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெயில் டைமாக இருக்கிறதுனால ஒரு வெள்ளரிக்காய், 2 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கேரட் போட்டு சால்ட் போட்டு தயிர் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், வெயிலுக்கு உடம்புக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா ஊற விட்டுட்டேன். இதை உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு வச்சு சேர்த்துருந்தேன். இப்போது அரிசியை வந்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நீங்கள் நல்ல பிராண்ட் எடுக்கிறீங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக அப்படின்னா ஊற வைக்க தேவையில்ல. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் விலை கம்மியாக வாங்குறீங்கன்னா ஊற வச்சுக்கோங்க. அது ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். ஸோ அதனால் ஒரு 4-5 தடவை திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். தண்ணி ஃபுல்லாக வற்றி போனதுக்கப்புறம் தோசைக்கல்லை போட்டு பிரியாணியை வந்து தம்மில் வச்சுட்டேன். வெயிட்டை தூக்கி கரெக்டாக 15 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இது வந்துட்டு சிக்கன் சுக்கா எல்லா மசாலாவும் போட்டு உப்பு, காரம், எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே இது பண்ணி அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். ஃப்ரீசரில் வச்சு எடுத்து அதை வந்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா அப்படி கிளறி விட்டோன்னா சூப்பராக இருக்குது. சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி ரெடி. கரெக்டாக 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ ரைஸு, ஹஸ்பண்ட், நான், அப்புறம் அம்மா, 3 பேர் பெரியவங்க, 2 சின்ன பசங்க. கரெக்டாக இருக்கும். நைட்டுக்கு கொஞ்சம் இருக்கும். சிக்கன் சுக்கா வந்துட்டு அங்கே வதக்கிறப்ப காட்டணும் இல்லையா, அதோடய ப்ராசஸ் ஸ்டார்டிங் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். சட்டியில் வந்துட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சால்ட், உப்பு, மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக சீரகத்தூள், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சமாக தந்தூரி மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் சுக்காவுக்கு தந்தூரி மசாலா வந்துட்டு எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால. இப்போ வந்துட்டு கரம் மசாலா, கொஞ்சமாக வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள், இது வந்துட்டு 65 பொரிக்க போகிறதில்ல, அதனால் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் தயிர், புதினா மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துட்டேன் அரைச்சி வச்சது. ஸோ அதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இந்த சிக்கன் சுக்கா, ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது கடாயை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை வந்து ஒரு 1/2 ஹவர் கிட்ட மேரினேஷன் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு டைம் இருக்குது அப்படின்னா 1 ஹவர் கூட வைக்கலாம். ரொம்ப காரம் இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. எண்ணெய் சேர்த்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சு சிக்கனை சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தண்ணி விட்டுருக்கும். இப்போது கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன் வாசனைக்காக. திரும்பவும் அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா சுண்டி வரட்டும். எனக்கு வந்து ட்ரையாக வேணும், அதனால் நல்லா வற்ற விட்டுட்டேன். சிக்கன் நல்லா சூப்பராக இருந்துச்சு, டேஸ்டியாக. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல், சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் சுக்கா, அப்புறம் ஆனியன் ரைத்தா. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.